வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது, நம்மக்கிட்ட இன்பம் துன்பம் இருக்குது, பல்வேறுபட்ட உணர்ச்சிகள் இருக்குது. அதை நம்ம பல்வேறு நிலைகளில் உணர்கிறோம். இதெல்லாம் ஏன்? நம்ம ஏன் இங்கே பிறந்தோம்? நம்ம ஏன் இந்த உடல் எடுத்தோம்? இந்த உடலுக்குள்ளே இவ்வளோ சம்ஸ்காரங்கள் எப்படி வருது? ஒருத்தங்களை பிடிக்குது, ஒருத்தங்களை பிடிக்கல. ஒரு வேலை கிடைக்கிது, ஒரு வாழ்க்கை அமையுது, நமக்கு கணவன் மனைவியோ வராங்க, ஒரு குழந்த வருது, அவங்களுக்கு நம்ம சொத்து சேர்க்குறோம், அப்புறம் இறந்து போயிடுறோம். இதுதான் வாழ்க்கையா? இதுக்கு தான் நம்ம வரோமா? இது ஏன் இந்த சுழற்சி நிகழுது? ஏன் சுழற்சி நிகழுது அப்படின்னு சொன்னால், இங்கே குழந்தைங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரியவங்க முதுமையிலேயோ இல்லை பல்வேறுபட்ட நிலையிலோ இறப்பு நிகழுது. அதே மாதிரி தான் பிறப்பும். பிறப்பும் பிறந்த குழந்தை, உருவாகிற குழந்தை எல்லாம் பிறந்தது கிடையாது. அதே மாதிரி இயற்கையாக தான் வயது முதிர்ந்து தான் இறப்பு நிகழுதுன்னு இல்லை, பல்வேறுபட்ட நிகழுது. இது ஏன் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்தோமா? பிறப்புன்னு ஆச்சு, இறப்புன்னு ஆச்சு. அது ஏன் அதில் அந்த பிறப்புலேயும் பல்வேறு சிசேரியன் மாதிரி, நார்மல் டெலிவரி மாதிரி, அப்புறமா நான் என்ன எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, 8 மாதத்தில் பிறக்குது குழந்தைங்க, உள்ளே அபார்ட் ஆகிடுது, அப்புறமா பாதி இதாகுது, அப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி பிறக்குது. இதெல்லாம் பிறப்பு பல்வேறு நிலைகள் இல்லையா? இதை நான் சொல்லணும்னு இல்லை, பல்வேறுபட்ட நிலைகள். இதே மாதிரி இறப்புலேயும் பிறந்த குழந்தையிலேருந்து அந்த இறப்பு நோக்கி வர அனைத்து எந்த நிலையில் வேணால் எப்படி வேணால் இறப்பு நிகழலாம் அப்படின்ட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம இந்த பூமிக்கு வர்றது எதுக்காண்டி வர்றோம்? ஒரு குழந்தை பிறக்குது, உடலில் ஒரு 4 மாதத்தில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே ஏதோ உறுப்பு குறையாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது அந்த குழந்தைய இல்லாமல் ஆக்கிடுறாங்க. இன்னும் அட்வான்ஸாக மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபிலிமில் காட்டுற மாதிரி ஒரு பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் அவங்கெல்லாம் என்னென்னா, அவங்க மாதிரியே ஒரு ஸ்டெம் செல் எடுத்து ஒரு இதை உருவாக்கி குளோனிங் முறையில் உருவாக்கிட்டு, இப்போ அவங்களுக்கு கண் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஏதாவது சம்திங் ஒரு பார்ட்ஸில் ஏதாவது பாடியில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா, இவங்க எப்படி நம்ம விலங்குகள்லாம் வளர்க்குறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பசு வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளோட இந்த உணவுக்காக, இதர இந்த முட்டை, பால் போன்ற பொருட்களுக்காண்டி, இந்த கம்பளி இதுக்காண்டி கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி இவங்களோட செல்லை எடுத்து இவங்க அந்த மனிதர்களை வளர்த்து இவங்களுக்கு தேவை வரும்போது அதை எடுத்துகிட்டு அந்த உடலை கொண்டுறாங்க. இது இந்த மாதிரி பல்வேறுபட்ட நிலைகளில் இந்த பூமியில் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போது இதெல்லாம் மொத்தமாக நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்களேன், இதெல்லாம் ஏன் நிகழுது? இது ஏன் இந்த வேறுபாடு இருக்குது? இந்த வேறுபாடு ஏன் இருக்கணும்? இந்த வேறுபாடை யார் பண்ணுறா? இது யாருக்காண்டி இது பண்ணுறாங்க? நான் சொல்கிறது மொத்தமாக. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோன்னா மொத்த வீடியோவும் இதை பற்றி பேசணும். படிப்புலேருந்து, வேலையிலேருந்து, பிறவிலேருந்து, கலர்லேருந்து, ஜாதியிலேருந்து, ஊர்லேருந்து, எண்ணம், அந்த குணங்கள், கேரக்டர்லேருந்து, இதெல்லாம் யார் டிசைன் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம். தனிப்பட்ட இங்கே ஒவ்வொருத்தர் மனிதனுக்கும் ஒரு மனம் இருக்குது. அந்த மனம் உருவாக்குறது தான் உலகம். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு ரூமில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, ஒரு ரூமில் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு ரூமில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 உலகம் அந்த ரூமில் இருக்குது. நீங்கள் நினச்சிப்பீங்க அது ஒரு ரூம்னு. இல்லை, 10 உலகம் அங்கே இருக்குது. அப்போது இந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் கட்டியமைக்குதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு ரூம் தான், 10 பேர் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 10 பேரும் ஒரு சுச்சுவேஷனில் இறந்துட்டாங்க. இப்போது அந்த 10 உலகங்கள் எங்கே போச்சு? அவங்க மனத்தால் உருவாக்குனது தானே, இப்போது இல்லாமல் போச்சு. அப்படி தானே? அப்போ அந்த ரூம் இருக்குது, ஆனால் 10 பேர் இப்போ இல்லை. இதே மாதிரி தான் இந்த பூமியும். சரி, இந்த ரூமே ஒரு நாள் இல்லாமல் போய்டும்ல. ஆமாம், இது வேறு மாதிரி போகலாம். ரூம் தரையோடு தரையாகலாம்,
இயற்கை சீற்றங்களால் இது வந்து அழியலாம். இல்லை யாராவது இதை வந்து ஃபுல்லாக தரமட்டமாக தட்டிட்டு வேறு பில்டிங் கட்டலாம். வெள்ளத்தாலேயோ வறட்சியாலேயோ பாலைவனத்தினாலேயோ வெப்பத்தாலேயோ ஏதோ பஞ்சபூதங்களில் ஏதோ ஒன்றால் இது வந்து அழிக்கப்படலாம். இதுதான் இப்போது ஸ்டில் நவ் எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு, பிளாங்காக இருக்குது. இப்போ உருவாக்கணுன்னா உருவாகும். இப்போது இந்த மாதிரி எல்லாமே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து இந்த பூமியை கட்டமைக்கிறோம். எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதில் இப்போ இந்த 10 பேரில் சொன்னது எக்ஸாம்பிளில் தான் நம்ம இருந்தோம். நம்ம இப்போ இல்லாமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இந்த 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 ரூமுக்குள்ளே இந்த 10 பேர் இருக்கும்போது 10 உலகம் போச்சு அப்படின்னா, இந்த பிளாக் ஹோல்னு சொல்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பிரபஞ்சத்தில் பார்த்தோம் 5 நிலைகளில் இருக்குது. இந்த நம்ம ட்ராப்போஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படி சொல்கிறோம் பார்த்திங்களா, வளிமண்டல அடுக்கு. இது மாதிரி இந்த பிரபஞ்ச அடுக்குன்னு ஒன்று இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டம், பேரண்டம், புவனம், சராசரம், பிரபஞ்சம், இந்த 5 படிநிலையில் இருக்குது. இந்த 5 படிநிலைகளில் ஒன்றும் 1008 இருக்குது. அந்த 1008 அண்டம் சேர்ந்தது ஒரு பேரண்டம், 1008 பேரண்டம் சேர்ந்தது ஒரு புவனம், 1008 புவனம் சேர்ந்தது ஒரு சராசரம். இந்த மாதிரி 1008ன்னு போகும்போது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பிரபஞ்சம். இது ஈக்குவல் டு ஒரு பிளாக் ஹோல்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன், நாம் வந்து இந்த ஹையர் கான்சியஸாக இருக்காங்கல்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இப்போது நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார்? ஒருத்தர். இவர் தானே மாநிலத்தின் தலைவர். இது வந்து மாநிலத்தின் தலைவர் தானே, மாவட்டத்தின் தலைவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். மாநிலத்தின் தலைவர்னால் சிஎம் வருவாங்க. இப்போ யார் இருக்கா? விஜய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே இருக்க ஒரு பாலசுப்ரமணியன் ஒரு கலெக்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் விஜய் வந்து மாநில முதல்வராக இருக்கார். அப்புறம் இதே மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ரிக் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக் இருக்குது, 38 கலெக்டர் இருக்காங்க. 38க்கு அவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுற ஒரு ஹை ஹெட்டு வந்து யாருன்னா சிஎம். இதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக் இருக்குது நம்மகிட்ட. 38 வந்து ஸ்டேட் இருக்குது ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து அந்த 38க்கும் வந்து நம்ம வந்து யூனியன் டெரிட்டரி அப்படி சொல்லுவோம், அப்புறம் ஸ்டேட்டு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்ட்ரல் வச்சுருக்கோம். சென்ட்ரலுக்கு ஹெட் யார் வச்சுருக்கோம்? பிஎம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இதே மாதிரி இப்போது ஹையர் கான்சியஸ் வருவாங்கள்ல, இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிஎம். இந்தியா மட்டுமே ஒரு பிரபஞ்சம்னு எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் ஹோல்னு எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம இந்த மாதிரி மாவட்டம் இதெல்லாம் இருக்குல்ல, இதை மாதிரி ஒரு படிநிலை தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கான்சியஸ் இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? 3Dக்குள்ளே இருக்குது. 3Dங்கிறது எதுக்குள்ளே இருக்குது? இப்போ வந்து நம்ம வந்து நிகழ்காலத்தை மட்டும்தான் பேசுகிறோம், இருக்கணும்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் நம்ம இருக்கிற பிளேஸில் என்னது இருக்குது? காலம் இருக்குது. அதே மாதிரி 3 காலமாக இருக்குது. முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது. இங்கே அந்த 5D போகும்போதெல்லாம் முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது கிடையாது, ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். காலம் வந்து ஒரே ஒரு கோட்டில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் 3Dலேருந்து பார்க்கும்போது ஒரு மனிதன் எந்த மாதிரி உலகத்தை பார்ப்பாங்க, 5Dயில் பார்க்கும்போது ஒரு உலகத்தை எப்படி பார்ப்பாங்க, 10வது பரிணாமத்துலேருந்து ஒரு மனிதன் 13வது 18வது 20வது கான்சியஸ்லாம் 320ல் போகும்போதெல்லாம் 20வது பரிணாமம் போகும்போதெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து வச்சுருப்பீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போது இப்போ நீங்கள் சொல்லலாம், எனக்கு வந்து பிஎம், எனக்கு நரேந்திர மோடின்னு தெரியும், ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா? அதே மாதிரி நமக்கு எல்லாம் அந்த கான்சியஸ் தெரியும். அந்த கான்சியஸ்க்கு நம்மளை தெரியணும்னு எந்த அவசியம் இல்லை. கான்சியஸ் மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஹெட் ஆஃப் த ஹெட்டு, அந்த 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 ஹை
இதில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி புரியும்னு தெரியல. மொத்தத்தில் எல்லாம் நான் சொல்ல வர்றது என்ன, 850 கோடி பேர் இருக்கோம் இந்த பூமியில், இந்த எர்த்தில், இந்த பூமியில். இந்த அதாவது புதன், அப்புறம் அப்புறம் சுக்கிரன், பூமி, அப்புறம் செவ்வாய், வியாழன், இந்த மாதிரி ஒரு 9 கோள்கள் இருக்கு இல்லையா. அந்த ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு தன்மையில் இருக்குது இல்லையா. இதெல்லாம் யார் வடிவமைச்சா? இந்த இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய பொருட்கள் இருக்குல்ல, அது மாதிரி அங்கே வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாமே மொத்தத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கனவு. இந்த 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 உங்கள் ஊருக்குள்ளே உங்கள் வீடு, உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பம், அதில் ஒருத்தங்களும் ஒரு உலகமாக இருக்கீங்க இல்லையா. இதே மாதிரி இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா, இப்போது பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு மாமனார் இருக்குது, மாமியார் இருக்குது, எனக்கு வந்து என்னோடய சகோதரன் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க. நான் ஒருத்தி தான். அப்போது அந்த என் சகோதரன் சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு உறவாக வருவேன் நான். அப்புறம் என்னோடய குழந்த, அப்புறம் இந்த மாதிரி நான் ஒருத்தி தான். இத்தனை பேருக்கு நான் ஒரு உறவாக இருக்கேன்ல. அதே மாதிரி தான் இந்த இந்த பெரிய நான், அந்த நான் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்துக்கும் உறவாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் உறவாக இருக்குன்னா எப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபோனுக்கு, இந்த பஞ்சபூதங்களுக்கு, இங்கே இருக்க தனிமங்களுக்கு, இங்கே இருக்க மரங்களுக்கு, இங்கே இருக்க ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் 6 அறிவுள்ள எல்லா எல்லாத்துக்கும் அதுதான் உறவாக இருக்குது. அப்போது அது உருவாக்குனது தான் இங்கே எல்லாமே. சரி, இன்னும் ரொம்ப இயல்பாக உங்களுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணுன்னா, ஒருத்தர் இருந்தார். அந்த ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம இங்கே மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கல, அந்த ஒருத்தர் ஒருத்தி கிடையாது. அது ஏன் அதுன்னா, அது மரமாகவும் இருக்கும், கல்லாக இருக்கும், இந்த நான் பேசிகிட்டு இருக்க நானாக இருக்கும், நீங்களாக இருக்கும், இந்த ஃபோனாக இருக்கும், எல்லாமா இருக்கும். அப்போ எப்படி நீங்கள் அது, அவள், அவர், அது, அவள் அப்படின்னு சொல்ல முடியும்? அதனால தான் நம்ம பொதுவாக அது அப்படின்னு சொல்லிடுறோம். உச்சபட்சமாக ஏன் இறைவன் அப்படின்னு சொன்னோம், அந்த சக்தி இறைஞ்சு கிடைக்குதுல்ல, அது ஆண்பாலில் வந்து நம்ம வந்து ஒரு புருஷ தத்துவத்தில் நம்ம வந்து இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கு பெண்பாலுக்கு இறைவின்றோம். ரெண்டும் சேர்ந்து தான் சிவன் சக்தின்னு சொல்லிடுறோம். இங்கே மனிதன் வந்து இது வந்து உருவாக்கும் போது அதே மாதிரி நம்மளை வந்து மனிதனை வந்து படைக்கிறாங்க. 2 பேரும் மாதிரி படைக்கும்போது ஆண் தன்மை பெண் தன்மை கொடுத்து நமக்கு படைச்சி நமக்கு வந்து கர்மாங்கிற தன்மையில் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டிசைன் பண்ணப்படுறாங்க. சரி, இதை மொத்தத்தில் என்ன சொல்கிறதுனா, ஒரே ஒரு ஒயிட், பிளாக் 2 தான் இருக்குது. நம்ம அந்த இன்யானில் கூட சொல்லுவோமே, இப்படி ஒரு சிம்பிள் போடும்போது பிளாக் ஒயிட் இருக்குல்ல, ஒயிட்டுக்குள்ளே பிளாக் இருக்கும், பிளாக்கில் ஒயிட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கா. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இப்படியே வருஷக்கணக்காக, லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக அப்படியே போயிட்டே இருக்குது. அது நினைக்கிது இப்படி இருக்கிறத விட அதுக்கு வந்து ஒரு அறிவு வருது. அந்த அறிவால் மனம் வருது. சரி, இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தோடனே நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் குழந்தை உங்கள் ஒரு தாய் தந்தையோட இணைவினால் ஒரு குழந்தை உருவாகுது. அப்போது தாய் தந்தையால் உருவாகும்போது குழந்தை உருவாகுதுல்ல, அதே மாதிரி தான் அந்த கான்சியஸ், அந்த ஒன்று, அது ஆண் பெண்ணை உருவாக்கிக்கிச்சு. புரியுதா? இப்போது அந்த ஒன்று தான். அப்போது அந்த ஒன்று தானே நான், அந்த ஒன்று தானே நீங்கள். இங்கே 850 கோடி பேரும் அதுவாக தானே இருக்கும். அது மட்டுமா? 1008 பூமியிலையும் இதுதான் இருக்கும், ஒன்று தான் இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே வந்து ஒன்று தான் எல்லாமா இருக்குது. அந்த எல்லாம் தான் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த வகையில் தான். அப்போது இங்கே வந்து அந்த சிஎம் வந்து தமிழ்நாடை வந்து அவரோட ஒன்று எல்லாமா இருக்குன்னு சொல்லுவார். இதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லோரும், ஒரு கலெக்டர் வந்து எல்லாமா என் பிள்ளைங்க, என் உறவு, என் சொந்தம்னு சொல்லிடுவார். அந்த ஒன்று தான் எல்லாமா இருக்குன்னு அவரை சொல்லிக்குவார். அதே இது வந்து சிஎம் என்ன சொல்லுவார்னா, இங்கே இருக்க மொத்த டிஸ்ட்ரிக்கும் எல்லாமா இருக்குது, அது நான் ஒன்றா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்குவார். அதே மாதிரி இங்கே எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து
அந்த பிஎம் வந்து நான் ஒன்று இங்கே எல்லாமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்குவார். இப்படி இந்த சர்க்கிள் போகுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சுழற்சின்னு சொல்கிறோம். அந்த சுழற்சியில் போய் 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 என்ன ஆகுது அப்படின்னா, அது எங்கே போய் நிற்கிதுன்னா ஒன்றே ஒன்று நிற்கிது. அந்த ஒன்று தான் ஜீவாணு. அந்த ஜீவாணு தான் எல்லாமா நிறைய அணுக்கள் சேர்ந்து நிறைய உயிர்கள், நிறைய நிறைய பருப்பொருட்கள், நிறைய 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 இங்கே நட்சத்திரங்கள், கோள்கள், கிரகங்கள் எல்லாமே அந்த ஒன்று தான் திரும்ப உருவாக்கியது. ஏங்க இது உருவாக்கணும்? எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? எதுக்கு எனக்கு இந்த மாதிரி வழி கொடுக்கணும்? எந்த இதுக்கு அனுபவம் கொடுக்கணும்? இது என்ன காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இது என்ன அறுசுவை, அப்புறம் வந்து என் உடல், அதுக்கு ஒரு பார்வை, என்னோடய உடல் அசைவுக்குது, என்னோடய தொடு உண்ணுக்குது, அப்புறம் என்னோடய மெமரி, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் முன்னாடி செஞ்சது, பின்னாடி செஞ்சது, அவன் துரோகம், இதெல்லாம் வந்து எதுக்குன்னா மனம் கட்டமைக்குது. நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மனைவி, நீங்கள் இருக்கீங்க, ஒரு குழந்தையா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா சேர்ந்து நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு ஒரு வீடு, உங்களுக்கு அப்பா அம்மா, உங்களுக்கு ஒரு வீடு, அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்து அந்த நண்பர்கள், அதுக்கப்புறம் ஸ்கூலு, அதுக்கப்புறம் படிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்லூரி, அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள், அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் வீடு, உங்கள் சுற்றத்தார், உறவினர், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தே போகிறீங்க. அதுக்கடுத்து வந்து கல்லூரியில் போகிறீங்க, அதுக்கப்புறம் காதல், அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சொந்தங்கள், உறவுகள், இதெல்லாம் அன்பு, நன்மை, தீமை, இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்த. திரும்ப நீங்கள் அந்த அந்த ஆண் பெண் வரும்போதே நீங்கள் அப்பா அம்மா ஆகிட்டீங்க. திரும்ப ஒரு குழந்த வந்துடுச்சு. இந்த சர்க்கிள் தொடருதா? இந்த சர்க்கிள் திரும்ப 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 இன்ஃபினிட்டியில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த இன்ஃபினிட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 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 இந்த பூமிக்கு வரும்போது ஒரு கணக்கு வச்சுருப்பேன். உள்ள என்ட்ரி பாஸ் மாதிரி, விசா மாதிரி இது. அந்த என்ட்ரி உள்ளே வரும்போது நான் உள்ளே வர்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, வெளியில் போகிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. இந்த கணக்குப்படி உள்ளே அனுப்புகிறாங்க, வெளியே போகிறோம். சரி, இப்போ உள்ளே போகிறதுக்கு வந்து என்கிட்ட சில தகுதிகள் இருக்கணும், வெளியில் போகிறதுக்கு சில தகுதிகள் இருக்கணும். இது வெளியே போகிறதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் உள்ள மொத்த கணக்கையும் நான் டேலி பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா, இங்கே வரவும் தேவையில்ல, போகவும் தேவையில்ல. நான் அந்த ஒன்றோட கலந்துக்கலாம். அந்த ஒன்றோட கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதைத்தான் நம்ம விடுதலைன்னு சொல்கிறோம். விடுதலையைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிறவா நிலைன்னு சொல்லிக்கிறோம். அந்த பிறவா நிலை அப்படின்னோடனே நாங்கள் நினச்சிக்கிறோம், அப்போ வந்து ஏற்கனவே நம்ம செத்து போனோமா அப்படின்னா, நம்ம சாகவே இல்லை, பறக்கவே இல்லை, ஒன்று தான் இருந்துச்சு. அது இப்போவும் இருக்குது, இனிமேல் இருக்கும், எப்பவும் இருக்கும். அப்போ எங்கே நம்ம பிறந்தோம், எங்கே இறந்தோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் மனம் தானே. அந்த ஒன்றா இருக்கிறது மனத்தில், அந்த மனத்தில் உருவாக்குனது தான் நம்ம. நாம் கரைஞ்சி போயிட்டோம்னா நம்ம கரைஞ்சி போக வைக்கிறது அந்த மனம். அந்த மனத்தில் இப்போ நான் வந்து என்னை வந்து ஆப்பிளாக முடிவு பண்ணுச்சு அந்த ஒன்று அப்படின்னா, நான் ஆப்பிள் ஆகிடுறேன். நான் ஒரு மரமாக ஆகணும்னு அது முடிவு பண்ணுச்சுன்னா மரமாகிடுறேன். அந்த ஆப்பிள் ஃபுல்லாக பழமாகணும்னா நான் பழமாகிறேன். அந்த ஆப்பிள் பழம், அந்த ஆப்பிள் மரம் பழுக்கவே வேண்டாம், அந்த பழங்களே உருவாக வேண்டாம்னா நான் பழமாகலை. இந்த அனுபவத்தை அது எடுத்துக்குது. சரிதான் உங்களுக்கு? இதை கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். சரி, இது எப்படிங்க கட்டமைச்சாங்க, நீங்கள் எப்படி புரிஞ்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து இது எப்படி புரிய வைக்கிறாங்க, எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால், அதுவாக மாறணும். எப்படி மாறணும்? தன்னை உணர்தல் நடக்கணும். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நான் யாருன்னு எனக்கு தெரியுதா? தெரியுது. எப்படி தெரியுது எனக்கு? நான் அந்த ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய பேர், என்னோட உடல், அப்படி இல்லை. எனக்கு இந்த நான் உடல்னு தெரியும், சேம் டைமில் நான் உடல் அல்லன்னு தெரியும். அதே மாதிரி நான் மனம் தெரியும், நான் மனம் அல்லன்னு தெரியும். ஆன்மான்னு தெரியும், ஆன்மாவும் இல்லை. எப்படி ஆன்மாவும் இல்லை அப்படின்னா, நான் ஒரு அணு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், அது எப்படி சொல்கிறது? விஞ்ஞானத்துக்கு படி பார்த்தா நீங்கள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், அப்புறம் வந்து அது வெற்றிடம், 99.9% இடத்துல வெற்றிடம் தான் இருக்குது. மொத்தத்தில் நான் வெற்றிடம். அப்போ அந்த வெற்றிடம் தான் நானாக இருக்குது. சரிதான் உங்களுக்கு? அந்த வெற்றிடம் எதுவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது, மௌனம், சுத்த கான்சியஸ், பியூர் சரண்டர். இப்படி சொல்கிறது, ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பேசிக் புரிஞ்சிடும். இந்த பேசிக் புரிஞ்சும்போது என்ன கடைசியில் ஆயிடும்னா, அகங்காரம் ஒரு மெல்லிய ஒரு இலைய அளவுக்கு திரை மாதிரி இருந்து, அந்த அகங்காரம் சுத்தமாக கரையும் போது நம்ம நான்கிற தன்மையில் இந்த பூமியிலேயே இங்கே படைப்பே கிடையாது. நான்கிற தன்மையை அழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே மொத்தத்தில் என்ன இருக்குது? நான் மட்டும்தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள்.
நம்ம பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. நம்ம இந்த இந்த வலிகள், இந்த அவமானங்கள், இந்த துன்பங்கள், இந்த நோய், கடன் இதெல்லாம் ஜஸ்ட்டு கற்பனை, ஜஸ்ட்டு மாயை, அவ்வளோதான். இதுக்கா நம்ம வந்து ஒரு கணவன் வந்து என்னை விட்டு போயிட்டான்னு அழுகுறோம், இதுக்கா என் பிள்ளை இறந்துச்சுன்னு அழுகுறோம், இதுக்கா என் சொத்து போச்சுன்னு அழுகுறோம், இதுக்கா நான் வறுமையில் இருக்கேன்னு அழுகுறோம், இதுக்கா நான் வந்து என் ஆரோக்கியம் போச்சுன்னு அழுகுறோம், இதுக்கா என் இளமை போச்சுன்னு அழுகுறோம், இதுக்கா நான் இறப்புன்னு அழுகுறோம், அப்புறம் இதுக்கா நம்ம ஏன் பிறந்தன்னு அழுகுறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விதிமுறைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது இந்த தஞ்சாவூர் வந்து பெரிய பிரம்மாண்டமாக தான் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இப்போ அது எங்கே போச்சு? இப்போ ஒரு காட்சி பொருளாக இருக்குது. இன்றைக்கி நான் இருக்கேன், நாளைக்கு நான் காட்சி பொருளாக இருக்கக்கூட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் தஞ்சாவூர் அளவுக்கு பெருசு கிடையாது. ஆனால் நான் தஞ்சாவூரும் நான் தான், அந்த அந்த காலத்துலவும் நான் தான், இப்போ இருக்கிறது நான் தான், இனி மொத்தமாக இருக்கிறது நான் தான். அந்த நான் அப்படிங்கிற தன்மை எனக்குள்ளே வந்து போகிற வரைக்கும் நான் எல்லாமா தான் இருப்பேன். அப்போ நீங்கள் 850 கோடி பேர் ஒன்று அப்படின்னா 850 கோடி பேர் அவங்க சொத்தெல்லாம் உங்களோடதா? அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் அவங்களோடது, அவங்க குழந்தைங்களாம் அவங்களோடது, அவங்க கணவர்லாம் அவங்களோடது, அவங்க எல்லாமே இந்த மரம், செடி, கொடிகள், அந்த பனி, புயல், பாலைவனம் இதெல்லாம் அவங்களோடது. ஆமாம், அந்த ஒன்று தான் எல்லாமாவும் இருக்குது. நான் எப்படி என்னோடய ஹஸ்பண்டுக்கு மனைவியாக இருக்கேன், என் பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு மகளாக இருக்கேன், என் தங்கச்சி தம்பிகளுக்கெல்லாம் சகோதரியாக இருக்கேனோ அந்த ஒரு நான் இருக்கேன்ல, இந்த ஒரு நான் இவ்வளவுத்துக்கு நானுக்குள்ளே நான் கலெக்ட் ஆகிருக்கேன்ல, அதே மாதிரி தான் அந்த பெரிய நானுக்குள்ளே நம்ம எல்லாம் கரெக்ட் ஆகிருக்கோம். அப்போ அந்த நானும் அதுக்குள்ளே போயிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான். அப்போ நம்ம பார்வையை, நம்ம அகங்காரத்தை, இந்த பூமியை பார்க்குற விதத்தை, நம்ம கான்சியஸை எல்லாம் மாற்றும்போது இங்கே எல்லாமே சக்தி நிலையில் இருக்குது. ஒரு புள்ளி, ஒரு ஒரு துகள் இந்த துகள் மாதிரி இருக்குது. இந்த தூசி படலம்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி தான் இருக்குது. இந்த தூசி படலமாக சேர்ந்ததெல்லாம் ஒளியுடலமாக வந்தால் நான், தூசியாக இருந்தால் ஒரு பருப்பொருள். ஆப்பிளில் வந்து கட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஆப்பிள் ஒரு துகளாக மாறிடும். மனுஷங்கனோட துகளாக வச்சுட்டு போனீங்கன்னா என்னோடய பாட்டை நான் பிரித்தோம்னா இப்படி தான் ஆகும். அந்த பஞ்சபூதங்கள்லாம் இப்படி தான் பிடிக்குது. பஞ்சபூதங்களை எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து நான் அந்த ஆன்மா, அந்த அணு அப்படிங்கிறது அப்படி தான் ஒரு இதில் போகுது. என்னை இப்படி தான் வடிவமைச்சு இந்த எந்திரம், நான் ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு எந்திரம். இந்த எந்திரத்தை எனக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மெக்கானிசம் தெரிஞ்சால் தன்னை உணர்தல் நிகழ்ந்துருது. நான் வந்து இப்போது நான் அந்த மெஷினில் நான் எதை வச்சு பேசிகிட்ருக்கேன், எதை உணர்ந்து பேசுகிறேன், இந்த மூளை என்ன பண்ணுது, அந்த உள்ள சக்கரங்கள் என்ன பண்ணுது, அந்த வெப்பம் என்ன பண்ணுது, அந்த உள்ளே இருக்க குளிர்ச்சி என்ன பண்ணுது, அந்த காற்று என்ன பண்ணுது, இதெல்லாம் வந்து இந்த பஞ்ச பூதங்களை நான் அடக்கி ஆண்டு இந்த பஞ்சேந்திரியங்களை, பஞ்ச கர்மங்களை நான் வந்து எப்படி வந்து அடக்கி ஆள்றேன், கண்ட்ரோல் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பக்குவப்பட்ட தன்மையாக மாறிக்கிறேன். என்னோடய பிரக்ஞையே இல்லாமல், என்னோடய விழிப்புணர்வே இல்லாமல் நான் பண்ணும்போது தான் தோண்டித்தனமாக செஞ்சிட்ருக்கேன். பிறப்பு வந்தால் என்ன, இறப்பு வந்தால் என்ன. ஆனால் நான் விழிப்புணர்வோடையும் நான் வந்து கான்சியஸோடையும் பார்க்கும்போது நான் பிறக்கிறேன், நான் இறக்கிறேன், இவ்வாறு செயல் செய்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் விழிப்புணர்வோடு செஞ்சு விழிப்புணர்வோடு வெளியே போகிறதுக்கும் விழிப்புணர்வற்ற தன்மையில் போகிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதுதான் இங்கே வந்து தன்னை அறிதலுக்கு முன்னாடி நிலை முன்னாடி உள்ளது, தன்னை அறிதல் பின்னாடி உள்ளது, அவ்வளோதான். ஆனால் மொத்தத்தில் நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம்? ஒன்றுலேருந்து தானே வந்தோம். அது எல்லாமா இருக்குல்ல, அது ஞானம். அதுக்கு ஞானம் இருந்தால் என்ன, தன்னை அறிதல் நிகழ்ந்தால் என்ன, எல்லாமா இருந்தால் என்ன, அதுக்கு வந்து என்னென்னா எதுவுமே கிடையாது. அதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு கருணை இதெல்லாம் கிடையாது. அந்த கருணை இதெல்லாம் வந்து இந்த மாயைக்குள்ள ஒரு தன்மையாக மாறி நானுக்குள்ள தன்மைக்கு தான் எல்லாமே அந்த அந்த பெருங்கருணையாக மாறுது. அந்த அகங்காரம் வந்து அன்கண்டிஷனல் லவ்வாகவும் அன்பாகவும் வாடிய பொருளை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்ன நிலைக்கு வரும்போது மட்டும்தான் உங்கள் தன்னை அறிதல் நிகழ்ந்திருக்கும். தன்னை அறிதல் நிகழும்போது இங்கே இருக்க எல்லாமே ஒன்றுன்னு ஆயிருக்கும். நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம், நான் எதுவாக இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம், அதெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கோம், நான் தான் எல்லாமே இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து இங்கே எங்கே அகங்காரம் வச்சு வேலை செய்ய முடியும்? இங்கே நான் செய்கிறேன்னு எதை சொல்வீங்க? இல்லை நான் பிறக்கிறேன்னு எதை சொல்வீங்க? நான் அழிகிறேன்னு எதை சொல்வீங்க? எங்கேருந்து வந்தோன்னு எப்படி சொல்வீங்க? எங்கே போகிறோன்னு எப்படி சொல்வீங்க? இந்த கேள்வி அபத்தமாயிரும்ல. அப்போது இங்கே வந்த நோக்கம்தான் என்ன? இது வந்து ஒரு சலிப்பு தட்டுறதுக்காக, போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த பெரிய நான் பண்ணுற அதோட மனத்தால் செய்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் மூலம் கட்டமைக்கப்பட்ட இந்த உலகத்தில் அந்த நடக்கிறத வந்து இங்கே கேரக்டர் நம்ம இப்போ வந்து என்னென்னா அந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா, பெரிய நான், அதாவது நம்ம பிரம்மம் பரபிரம்மம்னு சொல்லிக்கிறோம். நம்ம பிரம்மம் பரபிரம்மம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பண்ணுதுன்னா திரைக்கதை வசனத்தை இயக்குது, அது கேரக்டரை உருவாக்குது, அது கதை எழுதுது, அது அழுகுது, அது சிரிக்குது, அது வந்து துன்பப்படுது, அது இன்பப்படுது, அது பல்வேறுபட்ட உணர்வுகளெல்லாம் அனுபவிக்குது.
அதுக்கப்புறம் ஷட் டவுன் பண்ணிடுது. அப்புறம் திரும்ப உயிர்ப்பிக்குது. இந்த மாதிரி தான். இன்புட் அதுவே கொடுக்குது, ப்ராசஸ் அதுவே பண்ணுது, அவுட்புட் அதே கொடுக்குது. ஜஸ்ட் கேம். நம்ம கேம்குள்ளே இருக்கோம். கேம்லேருந்து வெளியே வந்தால் நான்.